பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மே மாதத்தின் 3வது வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை காணவும் ஆண்டவரை திருச்சபையாக கூடி வந்து தொழுது கொள்ள முடியாத சூழலில் இக்காணொலி காட்சியாக இணைந்து நாம் வாழும் இடங்களில் இருந்து கொண்டு கடவுளை தொழுது கொள்ளவும், நமது மன்றாட்டுக்களை ஏறடக்கவும், நம்முடைய ஆத்மீக வாழ்வை புதுப்பிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை நாம் போற்றுவோமாக. இத்தொழுகையின் ஆரம்பத்திற்காக இறைவேண்டல் செய்வோமாக. எங்களை பெற்றெடுத்தவரே, தன்னுடைய மைந்தனை இவ்வுலகத்திலே தந்து உந்துதல் ஆவியை தந்து உதவி செய்து எங்களோடு வாழும் எங்கள் திருத்துவ ஆண்டவரே, பரிசுத்தமும் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த காலை பொழுதிற்காக ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். சென்ற நாட்கள் முழுவதும் உடைய பாதுகாவலும் பராமரிப்பு எங்களோடு இருந்தது. இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த கால வேளையிலே திருச்சபையாக இணைந்து நாங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழலிலே, நாங்கள் வாழுகின்ற இல்லங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், இந்த தொழுகையில் பங்கேற்கவும் ஆண்டவர் நீ கிருபை தந்தீர், நன்றி சொல்லுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த தொழுகையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த தொழுகை நடக்கின்ற எங்கள் இல்லங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி பிரத்யேகப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகின்றோம். பயபக்தியோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் இந்த தொழுகையில் பங்கேற்கின்ற பொழுது உம்முடைய மேலான கிருபையை நாங்கள் கண்டு கொள்ளவும், எங்கள் ஆத்மீக வாழ்வை நாங்கள் புதுப்பித்து ஆண்டவரிலே அகமகிழ்ந்து வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்நாள் கடவுள் தந்த இனிய நாளாக அமைந்தேறட்டும். இவைகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவின் திருவழியாக தாழ்பணிந்து வேண்டி நிற்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். இத்தொழுகையின் இறை நாம புகழ்ச்சிக்காக யாவரும் இணைந்து கீர்த்தனை 253வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 253. ஆரிடம் போவேன் நான், அவதிகள் மிகுதிடில் ஆதரிப்பார் என்னை ஐயனே. ஆதரிப்பார்
அவதிகள் மிகுந்திடும் ஆதரிப்பாய் என்னை. ஆரிடம் போவினான் அவதிகள் மிகுந்திடும் ஆதரிப்பாய் என்னை ஐயனே. சோதனை அனுதினம் நூதனமாய் வருதே சொல்லி முடியாத்தோயத்தருவே. சோதனை அனுதினம் நூதனமாய் வருதே சொல்லி முடியாத்தோயத்தருவே. நாதனே உங்களை தேடும் சேவனே வெற்றி வழி. நாதனே உங்களை தேடும் சேவனே வெற்றி வழி. விளங்கிட செய்திடாயோ ஆரிடம் போவினா அவதிகள் மிகுந்திடும் ஆதரிப்பாய் என்னை ஐயனே. ஆரிடம் போவினா அவதிகள் மிகுந்திடும் ஆதரிப்பாயார் ஐயனே. இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் வசனங்கள் 8 துவக்கி 14 முடிய. ஏசாயா 41 8 முதல் 14 முடிய. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ, உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னுடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னுடனே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடனே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரால் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான காலை வேளையிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, பயப்படாதே சிறுமந்தையே. பயப்படாதே சிறுமந்தையே. ஆதார வசனமாக ஏசாயா 41 அதிகாரம் 14வது வசனத்தை மையமாக கொண்டு ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்ற வார்த்தையாக, யாக்கோபென்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று
சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக தன்னை வணங்கி ஜெபம் செய்வோமாக. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தையை கேட்பவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புக்குரியதாய் அமைவதாக. ஆமென். பயம் இல்லாத மனிதர் யாருமே இல்லை. ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றிலே பயப்படுகின்றோம். ஆனால் பயப்பட வேண்டிய விஷயத்திற்கு பயப்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. தேவையற்றவற்றிற்காக நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து செய்திக்குள் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். ஒரு முறை ஒரு இல்லத்திலே ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவனுக்கு ஒரே வயிற்று வலி. அந்த வயிற்று வலியினாலே அவன் ஒரே அவதிப்பட்டு கொண்டிருந்தான். பயம், வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி பூனை இருக்கிறது, அதுதான் அவனுடைய வியாதியாய் இருந்தது. பெற்றோர் மிகவும் வேதனைப்பட்டார்கள். மருத்துவர்களிடத்திலே கொண்டு சென்றார்கள். ஆனால் அவன் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தான், என்னுடைய வயிற்றிலே ஒரு குட்டி பூனை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். மனநல மருத்துவரிடத்திலே அழைத்து சென்றார்கள். மருத்துவர் சொன்னார், உன்னுடைய வயிற்றில் இருக்கிற குட்டி பூனையை அகற்றி விடலாம் என்று அவனுக்கு தைரியத்தை கொடுத்தார். நாள் குறிப்பிடப்பட்டது. மருத்துவமனைக்கு சென்றார்கள். மருத்துவமனையிலே சென்று அவனை படுக்க வைத்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சைகளை கொடுத்து அவனை நன்றாக தூங்க வைக்க செய்து அவனுடைய வயிற்றிலிருந்து குட்டி பூனையை வெளியே எடுத்ததை போல பாவித்து அவன் தன்னுடைய நினைவு வந்து அவன் எழுந்த உடனடியாக அவனுடைய அருகிலே ஒரு கருப்பு கலர் குட்டி பூனையை கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். அவனை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றில் இருந்த குட்டி பூனையை அகற்றி விட்டார்கள். அந்த பூனை எங்கே என்று உடன் இவன் அழ ஆரம்பித்தான். நான் அந்த பூனையை பார்த்தே ஆக வேண்டும். அந்த பூனையை பார்த்தால்தான் எனக்கு அது நம்பிக்கை தரும் என்று சொல்லி கேட்ட பொழுது அவனுடைய அருகாமையிலே கட்டி போட்டிருந்த அந்த பூனையை காண்பித்தார்கள். அப்போதும் அந்த சிறுவன் ஓவென்று அழ ஆரம்பித்தான். எல்லாரும் உடனடியாக ஆச்சரியமாய் வந்து கேட்டார்கள், ஏன் நீ இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பூனையை தான் அகற்றி விட்டார்களே என்று சொல்லி சொன்னபோது சொன்னான், இல்லை இல்லை, என்னுடைய வயிற்றிலே வளருவது அது வெள்ளை பூனை. அந்த வெள்ளை பூனையை நான் இன்னும் என் வயிற்றில் தான் இருப்பதாக உணர்கிறேன் என்று அழுதே கொண்டே இருந்தான். இதே போல சிலருடைய பயம் நாம் என்னத்தான் செய்தாலும் போகாது. ஆனால் திருமறைப்படி நமது பயத்தை போக்க வழி இருக்கிறது. அது என்னவென்று பார்ப்போம். பயம் நமது விசுவாசத்துக்கு எதிராக மாறி அவிசுவாசத்தை ஏற்படுத்துகின்றது. எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுவதுடைய உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பயம் நம்மை முடக்கி விடுகிறது, செயல்பட விடாமல் அப்படியே நடக்குமோ என்னவாகுமோ என்று சொல்லுகிற பயம்
இன்றைய காலகட்டத்திலும் கொடிய வைரஸ் அதனுடைய தாக்கத்து நிமித்தமாக மனிதன் இன்றைக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல். சின்ன சின்ன வியாதிகள் சரீரத்தில் வருகின்ற பொழுது, ஒருவேளை தேர்வு எழுதுவதற்கு செல்ல விளைகின்ற பொழுது எதிர்காலத்தை குறித்த பயம், என்ன நடக்கப் போகிறதோ என்று சொல்லி தேவையில்லாதபடி இன்றைக்கு பயம் நம்மை முடக்கி வைத்திருக்கின்றது. இன்னும் சொல்லுகின்ற பொழுது பயம் கடவுளோடு தவறாக புரிந்து கொள்ளுதலை ஏற்படுத்துகின்றது. அப்போஸ்தலர் 6:9 அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கடவுள் எனக்கு இதை செய்தார்? ஏன் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாமல் போனார்? இந்த வியாதி ஏன் எனக்கு வர வேண்டும்? ஏன் நான் கடவுளிடத்திலே இத்தனை முறையிடுகின்றேனே, இதெல்லாம் செய்கிறேனே, ஏன் எனக்கு இது நடக்காமல் போகின்றது? இப்படி பயம் கடவுளோடு தவறான புரிந்து கொள்ளுதலை ஏற்படுத்துகின்றது. இந்த நாள் நம்முடைய பயத்தை போக்குவதற்கு திருமறையின் வெளிச்சத்திலே சிலுவைகளை உங்களோடு சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன். முதலாவதாக, நம்முடைய பயத்தை போக்க கர்த்தரை அறிந்து கொள்ளுதல் பயத்தை போக்கும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் முடிய அடங்கிய பகுதியிலே இந்த பகுதி யோவான் ஸ்நாபகன் கொடுமையாக கொல்லப்பட்ட காலகட்டம். அது நமக்கு நன்றாக தெரியும். ஏரோதினுடைய மகள் பரிசாக அவள் கேட்கின்றாள். என்னவென்றால், யோவான் ஸ்நாபகனுடைய தலையை பரிசாக அவள் கேட்கின்றாள். மகள் பரிசாக கேட்டுவிட்டாளே என்று சொல்லிக்கொண்டு அவளுடைய தலையை பரிசாக தட்டில் வைத்து கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. தலையில்லாமல் உடல் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற முதல் நபர் இவந்த யோவான் ஸ்நாபகன். இதை கண்டு யோவானுடைய சீடர்களும் இயேசுவினுடைய சீடர்களும் மிகவும் பயந்திருந்தார்கள். பயந்து போய் இருந்த தமது சீடர்களை தைரியப்படுத்த இயேசு அவர்களை தனிமையாக ஒரு பகுதிக்கு அழைத்து செல்லுகின்றார். இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு பல பயிற்சியை தருகின்றார். அந்த பயிற்சியின் ஊடாக இது ஒரு பயிற்சியாக தன் சீடர்களுடைய பயத்தை போக்க வேண்டும் என்று அவர்களை தனிமைப்படுத்தி தைரியப்படுத்துவதற்காக ஆண்டவர் அழைத்து சென்றார். ஆனால் இதை அறிந்து கொண்ட ஜனங்கள் திரளாக கூடிவிட்டனர். அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்துவிட்டு அவர்கள் உடல் பசியோடு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொடுத்து 5000 பேரை போஷித்து அனுப்புகின்றார். அன்பர்களே, இந்த அற்புதம் நடைபெற்ற பின்பு இயேசு தன்னுடைய சீடர்களை படகிலே ஏற்றி மறுகரைக்கு செல்ல அனுப்புகிறார். தன் சீடர்கள் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் ஆண்டவரின் நோக்கம். ஆனால் ஆண்டவர் தன் சீடர்களை அனுப்பி விட்டுவிட்டு இயேசுவோ தனித்திருந்து ஜெபிக்கிறார். படகு சென்று கொண்டிருக்கின்றது. படகு ஆழத்தில் சென்றபோது எதிர்காற்றாய் இருந்தபடியினாலே அலைகளினால் பாதிக்கப்பட்டது. அந்த நேரமோ 4ஆம் ஜாமம் என்று திருமறை சொல்லுகிறது. 4ஆம் ஜாமம் என்று சொன்னால் 3 மணி, அதிகாலையில் 3 மணியிலிருந்து 6 மணி வேளை. இயேசு அவ்விடத்திலே கடல் மீது நடந்து வந்தார். இயேசு படகிலே ஏறி சென்றால் தாமதமாகிவிடும் என்று சொல்லி அவர் கடல் மீது நடந்து விரைவாக சீடர்களிடத்திலே செல்லுகின்றார்.
தூரத்திலே இயேசுநாதர் கடல் மீது நடந்து வருகின்ற காட்சியை சீடர்கள் பார்த்த உடனடியாக அலறினார்கள். அவரை இயேசு என்று அறியாதபடியினால் அலறினார்கள். பயம் இயேசுவை கூட அறியாதபடிக்கு ஆக்கி விட்டது. பிரியமானவர்களே, இயேசுநாதர் வருகிறார் என்பதை கூட அவர்களால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர்கள் இருந்த பொழுதுதான் 27வது வசனத்திலே சொல்லுகின்றார், திடன்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பயம் மனிதனுடைய தன்னம்பிக்கை கெடுத்து விடுகிறது. ஏற்கனவே ஏரோதை எண்ணி பயந்து கொண்டிருந்த சீடர்கள் கடல் மீது நடந்து வருவதை இயேசு என்று அறியாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் பயந்து கொண்டிருந்த சூழல். ஆண்டவர் பயத்தை நீக்குகின்றார். மத்தேயு 28 இயேசுவை பார்க்க கல்லறைக்கு சென்ற பெண்கள் தேவதூதனை பார்த்து பயந்தார்கள். ஆண்டவர் அங்கும் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு அவர்களை சந்திக்கிற நேரத்திலே பயப்படாதிருங்கள் என்று தன்னுடைய திருவுள சித்தத்தை வெளிப்படுத்தி அவருடைய பயத்தை மாற்றுகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பயத்தை எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை தைரியப்படுத்துகின்றார். கடவுளை அறியும் அறிவை நம்மை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும். அன்பர்களே, இன்றைய சூழல்களிலே நாமும் பல நிலைமைகளிலே பயந்து கொண்டே இருக்கின்றோம். நோயினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்ற நிமித்தமாய் எனக்கும் இந்த வியாதி வந்து விடுமோ, வெளியே செல்ல முடியவில்லை, சகஜமாக பழக முடியவில்லை, பயம் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. வேலை இல்லாத திண்டாட்டம், இனி எனக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே பயின்று கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள், தேர்வு நெருங்க போகிறது, தேர்வு எப்படி நடக்க போகிறதோ, தேர்வினுடைய முடிவுகள் எப்படி வரப்போகிறதோ என்று சொல்கின்ற பயத்தோடு இருக்கின்ற சூழல். வேலைக்காக செல்ல ஆயத்தமாகின்றவர்கள், வேலைக்கு செல்ல போகிறேன், தொற்று வியாதியோ வேறு எந்த விதமான அகோரங்களோ எங்களை தாக்கிவிடுமோ என்று சொல்லுகின்ற ஒரு அச்சத்தோடு வேலைக்கு செல்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஊரடங்குகள் தளர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சாவினுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வருகின்றது. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள். மனிதன் இன்றைக்கு ஒரு விதமான பயத்தோடு திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்றாட வாழ்வுக்காக அலைமோதுகின்ற வாழ்க்கை, அன்றாட அத்தியாவசிய தேவைகளுக்காக எதிர்நோக்கி நிற்கின்ற ஒரு இன்னல்கள், கையில் பணம் இல்லை, என்ன செய்வோம் என்று சொல்லுகின்ற அங்கலாய்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், பயப்படாதே சிறுமந்தையே. இந்த நாள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமான செய்தி, பயப்படாதே சிறுமந்தையே. அன்பானவர்களே, இதனுடைய தொடர்ச்சியை கர்த்தருக்கு சுத்தமானால் வருகின்ற வாரத்திலே தொடர்ந்து பகிர்ந்து கொள்கின்றேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். பயத்தை நீக்குகின்ற ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தனது வலது கரத்தில் வரைந்து வைத்து நம்மோடு செயல்படுகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு பயத்தை ஆண்டவரை அறிகிறதன் மூலமாய் விலக்கி விடுவோம். சீடர்கள் ஆண்டவர் என்பதை அடையாளம் கண்ட போது அவர்கள் பயம் நீங்கி போயிற்று. அவர்கள் பயம் நீங்கி போயிற்று. இனி எந்த பாடுகள் வந்தாலும், எந்த புசல் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்திலே உறுதியாயிருந்தார்கள். ஆண்டவர் நம்மையும் அந்த விசுவாசத்துக்குள் அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமம் நம்மிலே வெளிப்பட
கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கேட்ட மறை செய்தி வழியாக நாமும் இன்றைக்கு பயந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? பயத்தை போக்குற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இந்த கொடிய வியாதியினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் மனிதன் போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். சுவாசிப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே, தேவையற்ற பயத்தோடும் தேவையற்ற பாரத்தோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் பயத்தை நீக்கி சீடர்களுடைய பயத்தை மாற்றிய வண்ணமாய் என் பயத்தை போக்க என்னோடு வாரும் ஆண்டவரே. சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த கொடிய வியாதி உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றது. எங்கள் மாவட்டத்திலும் இந்த வியாதியினால் தாக்கப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வியாதி யாரையும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி கெஞ்சுவோமா? இந்த வியாதியினால் உலகமே தனித்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். சமூக விலகலை பின்தொடர வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க எங்களுக்கு ஞானம் தாரும் என்று கேட்போம். கொடிய வியாதியினுடைய பெருக்கத்தின் மூலமாய் உயிரிழந்தவர்கள், உறவினர்களை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், வேதனையில் வாழும் மக்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டி நிற்கிற பொழுது ஆண்டவரை இரக்கம் செய்யும். வாழ்வாதாரங்களை இழந்து, வேலைகளை இழந்து, அன்றாட தேவைகளுக்காக அல்லல் படும் மக்களை நினைந்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் வேண்டுவோமா? வருகின்ற நாட்களிலிருந்து வேலைக்காக
செல்வதற்காக அரசு கட்டளை தந்திருக்கின்றது. ஆண்டவரே, நாங்கள் எப்படி எங்கள் வேலைக்கு சென்று வருவோம் என்று சொல்லுகின்ற அச்சத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், இனி தொடர்ந்து எங்களுக்கு வேலை கிடைக்குமா என்று சொல்லுகின்ற அங்கலாய்ப்பில் வாழ்வோர் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, அவ்வேலையை நம்பி வாழ்கின்ற குடும்பங்கள் எப்படி வாழப்போகிறது என்று தெரியாத சூழலில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இரக்கம் செய்யும். விலைவாசியினுடைய ஏற்றம், அதன் நிமித்தமாக வாழ்விழந்த இருக்கிற மக்கள் எப்படி இந்த விலைவாசி ஏற்றத்தின் மூலமாக நாங்கள் வாழப்போகிறோம் என்று சொல்லுகின்ற ஐயப்பாடோடு இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே, உம்முடைய கருணையை வெளிப்படுத்த மாட்டீரார். ஆண்டவரே, சமூக விலகல் அவசியம் என்பதை உணர்வற்றவர்களாய், சமூக விலகல் அற்றவர்களாக இன்னும் தேவையற்ற காரியங்களுக்காக வாழும் மனிதர்களை நாங்கள் நினைந்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, மதுபான ஆலைகள், மதுபான கடைகள், அதனுடைய பெருக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. மதுபான கடைகளை மூடுவதற்காக போராட்டங்கள் நடத்தப்பட்டவர்கள், அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள், ஆண்டவரே, அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள், அது நிமித்தமாய் வேதனையோடு இருப்பவர்கள், ஏன் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொல்லுகின்ற அங்கலாய்ப்பில் நாங்கள் திகைத்து நிற்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றவர்கள் மனம் திரும்ப உம்மிடத்தில் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, வருகிற மாதத்திலிருந்து பிள்ளைகளுக்கு தேர்வு நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் எப்படி இனி தேர்வை எழுதப் போகிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் தருகின்றவரே, பிள்ளைகள் ஞானத்தில் நிறைக்கப்பட்டு கடந்த நாட்களில் கற்றவைகளை எல்லாம் திருப்பி பார்த்து தேர்வை சிறப்பாக எழுத ஞானத்தினை ஊற்றினை தாரும். நீட்டு தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் அதற்காக எடுத்துக் கொள்கின்ற முயற்சிகளிலே ஆண்டவருடைய கிருபை கூட இருந்து பிள்ளைகள் நன்றாக தேர்வு எழுத கிருபை தாரும். ஆண்டவரே, வேலைகளுக்கு செல்ல ஆயத்தப்படுகின்றவர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய வேலைகளுக்கு சென்று வர ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே, என்றுதான் ஆலயம் திறக்கும், ஆலயத்தில் வந்து எப்போது நாங்கள் ஆண்டவரை தொழுவோம் என்று சொல்கின்ற அங்கலாய்ப்பில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆலயம் திறக்கப்படவும், ஆலயத்திலே நாங்கள் எல்லாரும் வந்து இறைவனை இணைந்து தொழுது கொள்ளவும், எங்களுடைய ஆத்மீகத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உலக நாடுகள் அமைதியை காணவும், எங்களுடைய இந்திய திருநாட்டில் அமைதி உருவாகவும், எங்களுடைய தமிழகம், எங்களுடைய மாவட்டம் அமைதியின் பூங்கா வாழ்த்துகள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். அன்பு கடவுளே, இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வாரமாக இருக்கட்டும். உம்முடைய பாதத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அயல் நாடுகளிலே வாழ்வோர் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது கடவுள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கோவிட்-19 இந்த வியாதியோடு போராடுகின்ற போராளிகளுக்காக வேண்டுகின்றோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை நண்பர்கள், ஆண்டவரே, இந்த பணிகளில் எல்லாவற்றிலும் இணைந்து அவர்கள் போராடுகின்ற பொழுது
எல்லாருடைய கூட்டு முயற்சியும் கடவுள் வாய்க்க செய்தள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். மருத்துவ ஞானிகளை கடவுள் எழுப்பி இதற்குரிய தடுப்பு மருந்துகளை கண்டுபிடித்து சீக்கிரமாக ஒரு நல்ல விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இந்த வாரம் கடவுள் எங்களை தந்த இனிய வாரமாக அமையட்டும். இந்த வாரத்திலே எங்களுடைய பணிகள், எங்கள் தேவைகள், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்யும். இல்லங்களிலே இருந்து கொண்டு கடவுளுடைய பிரசன்னத்தை உணர எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நோயில்லாத வாழ்வு, குறைவில்லாத செல்வம் பெற்று வாழ கிருபை தாரும். வியாதியோடு போராடி கொண்டு இல்லங்களில் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், எத்தகைய கொடிய வியாதியாயிருந்தாலும், எத்தனை வேதனையாயிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் விடுதலை அடையவும், ஆண்டவருடைய மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ளவும் ஆண்டவரை நீ கிருபை செய்தள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்களை ஆண்டு வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப பெயரிலே தாழ்மையோடு வேண்டி நிற்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஓம் சித்தம் தேவா என் பாக்கியோ உயவனி தாமே கைஹண்டாலே ஓம் சித்தம் போல ஆக்கும் கன தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் மைந்தனாகிய இயேசுவின் அருளும் தூய ஆவியரின் திருவுறவும் இன்றும் இன்னும் சகல நாட்களும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பாராக. ஆமென். ஆமென். சரணம் சரணம் சரணம்